ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜேடிபிசி அப்படின்ற கான்செப்ட்டு. ஸோ இந்த ஜேடிபிசி அப்படின்றது ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஜாவா ப்ரோக்ராமை பேக்எண்டில் ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணும். அந்த டேட்டாபேஸ் வந்து MySQL-ஆக இருக்கலாம், SQL-ஆக இருக்கலாம், வாட் எவர் தட் இஸ். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஆல்ரெடி சர்வ்லெட்டில் சொன்ன மாதிரி எக்லிப்ஸ் EE டவுன்லோட் அப்படின்றத பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து MySQL கனெக்டார் J அப்படின்னு இருக்கும். MySQL கனெக்டார் J டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்குள்ளார MySQL கனெக்டார் வந்து இருக்கும். இங்கே செலக்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும். அன்சிப் பண்ணிக்கோங்க. அன்சிப் பண்ணிவிட்டு எக்லிப்ஸ் வந்து எந்த லொக்கேஷனில் லோக்கல் டிஸ்க் CRDI எங்கே போட்டிருக்கீங்களோ அங்கேயே கொண்டு போய் இதையும் வந்து போட்டுடுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி ஜென்ரலாக நார்மலாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம், ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் இதில் வந்து நீங்கள் டைனமிக் வெப் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஜென்ரல் ஜாவா ப்ராஜெக்ட் போட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ப்ராஜெக்டோட நேமு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ DD அப்படின்னு போட்டு க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸோ ஃபினிஷ், அவ்வளோதான். ஸோ க்ரியேட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பெர்செப்டிவ் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ module.java வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா DDன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோல்டரோட நேம் வந்து எது வேணால் கொடுங்க. இப்போ நான் வந்து டிரைவர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து இதில் டிரைவர் அப்படின்ற ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நீங்கள் இப்போ லோக்கல் டிஸ்க் நான் வந்து MySQL கனெக்டார், எக்லிப்ஸ், அப்பாச்சி எல்லாமே ஒரே ஃபோல்டருக்குள்ளார தான் ஒரே டிஸ்க்குள்ளார தான் வச்சுருக்கேன். அங்கே போய் SQL கனெக்டாரில் இந்த ஜார் ஃபைல்னு இருக்கும், எக்ஸிக்யூட்டபிள் ஜார், இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்து இந்த டிரைவர் மேலே வச்சு கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த டிரைவருக்கு கீழே இந்த ஆப்ஷன் வந்துடும். இது மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த DD மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி பில்டு பாத், கான்ஃபிகர் பில்டு பாத் இதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளாஸ் பாத் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஜார்ஸ்னு வரும். இப்போ இந்த DD அதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் டிரைவரை எக்ஸ்பேண்ட் பண்ணி MySQL கனெக்டார். ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்ளை அண்ட் க்ளோஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சிம்பிள் மாறி இருக்கா, உங்களுக்கு இப்போ தான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ் நேம் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கோடை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கோடை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிக்கிறப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடியே நீங்கள் MySQL-ம் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கணும். MySQL சர்வர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளால் வந்து இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுன்றது உங்கள் யூசர் நேமு, இது உங்கள் போர்ட் நம்பர், இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அதுக்கு பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் செட்டப் பண்ணியிருப்பீங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரீடிஃபைன் கிளாஸ் இருக்குது, இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதுக்கு கனெக்ஷன் CON ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ டிரைவர் மேனேஜரில் கெட் கனெக்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், உங்களோட API-யும் பேக்ரவுண்டில் டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணுறது. இதுக்குள்ளே JDBC MySQL லோக்கல் ஹோஸ்ட்ன்றது உங்கள் ஹோஸ்ட் நேம், அங்கே இருக்க நம்பர். இப்போ டெமோ அப்படின்றது அதுக்குள்ளார நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாபேஸு. ரூட்டுன்றது என்னோடய யூசர் நேம், இது என்னோடய பாஸ்வேர்ட். இதை போட்டு நம்ம செட்டப் கொடுத்துடணும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ப்ரீடிஃபைன்டு கிளாஸ்க்கு STMT அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸ்டேட்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் குவரியில் உங்களுக்கு என்ன குவரி வேணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி எனக்கு டெமோ டேட்டாபேஸ்குள்ளார எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது. இப்போது while RSன்றது ரிசல்ட் செட், அதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட். இப்போ ரிசல்ட் செட் அப்படின்றது உங்களோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன். அப்போது rs.nextன்னு போட்டிங்கன்னா இது எண்டு வரைக்கும், உங்களோட ரெக்கார்டு எண்ட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் ரோஸாக உங்களுக்கு லோட் பண்ணிக்கும். இப்போது அதில் நான் ஒரு 3 காலம்ஸ் வச்சுருக்கேன், அதனால் 1 2 3
rs.getString போட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ இது ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்டீஜராக கொடுத்தாலும் ஃப்ளோட்டாக கொடுத்தாலும் நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு ரிட்ரைவ் பண்ணாலே நோ ப்ராப்ளம். ஒருவேளை நீங்கள் கொடுக்கணுன்னா கூட கெட் இன்ட், கெட் ஃப்ளோட் அப்படி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், எக்ஸாக்டாக கொடுக்கணும்னு நினச்சா. இப்போ இதை முடிச்சுட்டு இதை வந்து நான் ஒரு ட்ரையில் கொடுக்குறேன். ஏன்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில் நிறைய எரர்ஸ் காசு ஆகும். அதே மாதிரி கேட்சில் எரர் ஏதாவது மீட் ஆகிடுச்சுன்னா என்ன எரர்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு e.toString ஆஃப் போட்டுட்டிங்கன்னா எரர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கனெக்ஷனில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, ஓகேவா? ஏன்னா நான் இதை வந்து பிஹெச்பியோட கனெக்ட் பண்ணதுனால எக்ஸாம் சர்வரில் பில்ட்டினாக எனக்கு வந்து MySQL இருக்கும். நான் 2 தடவை அப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிட்டு எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால இங்கே அவுட் வரல. பட் இதே ப்ரோக்ராமை நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸில் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூஸ் வந்து வந்துடும். அந்த டேபிளில் இருக்கிற மாதிரி வேல்யூஸ் 1 by 1 இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடும், ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அவுட் வருதா இல்லையான்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்.